ஒரு சாஃப்டான கொழுக்கட்டை செய்யறதுக்கு 1 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன் நான். இன்றைக்கி மாவை வந்து உடனே அவிச்சு செய்கிற போல் ஒரு செய்முறையில் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணிலாம் வடிச்சிட்டு இது நம்ம அரவை மிஷினில் கொடுத்து நல்லா பூ போல் அது போல் மாவை அரைச்சி எடுத்து வந்துடலாம். அரைச்ச மாவு பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் அடியில் நல்லா தண்ணி ஒரு கொதி வந்ததும் இந்த மாவெல்லாம் நல்லா உதிரியாக உள்ளே சேர்த்துட்டு, பொதுவாக இந்த மாவை வேக வைக்கிறது கொஞ்சம் பெரிய துணியாக தான் வச்சு வேக வைக்கணும். இப்போ ஓரங்களில் இருக்கிற அந்த துணியோடு சேர்த்து இந்த மாவை மூடி போட்டு இட்லி பாத்திரத்தோட மேல் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் போல் மாவை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். 15 நிமிஷத்துக்கு ஆனதும் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செய்கிறேன். மாவு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. இது நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாவு வந்து நல்லா சூடாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா கட்டிப்பட்ட போல் இருக்கும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்காது, நல்லா உதிரியாக நல்லா ஒரு சாஃப்டாக தான் இருக்கும். இதை வந்து நம்ம நல்லா உடச்சி விட்டுக்கலாம். கரண்டியாக வச்சு நல்லா உடச்சி விட்டுடலாம். மாவு வந்து சூடாகவே இருக்கட்டும். மாவு வேக வச்சு உடனே நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு தான் உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். 1 கிலோ அளவுக்கு மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கிறேன். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி, இந்த மெஷர்மெண்ட் கப்பில் பார்த்திங்கன்னா 2 கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த வெள்ளை கரைச்சல் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு கொதி வரணும். பாகு பதம்லாம் வர வேண்டியதில்லை. நல்லா கொதித்து வந்ததும் இதை நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். இது சூடாகவே இதுவுமே சூடாக இருக்கும். அடுத்து அடிகனமான கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துடலாம். பாசிப்பருப்பு நல்லா செவந்து வறுபட்டு வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுணும். வறுத்து விட்டதுக்கப்புறம் இதை நம்ம பிளேட்டில் மாற்றிட்டு அடுத்து ஒரு 50 கிராம் அளவுக்கு வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எது வேணாலும் சேர்த்துடலாம். எள்ளு பார்த்திங்கன்னா 1 நிமிஷத்தில் படபடம் நல்லா வெடித்து வந்துடும். நல்லா கருகாமல் நல்லா அளவாக வெடித்து வந்ததும் இதையுமே நம்ம இறக்கிடணும். இப்போ முதல்ல நம்ம வறுத்த பாசிப்பருப்பையும் வறுத்த எள்ளையுமே சேர்த்துடலாம். அடுத்து கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துலாம். சேர்த்துட்டு ஒரு தேங்காய், முழு தேங்காய் எடுத்து தேங்காய் துண்டு பார்த்திங்கன்னா பல்லாக இதை போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதையுமே பார்த்திங்கன்னா நெய்யில் வறுத்து எடுக்கணும். தேங்காய் பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் எடுங்க, அப்போ தான் அந்த கொழுக்கட்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது ருசியாக இருக்கும். இப்போ தேங்காயும் நல்லா செவந்து வந்ததும் இதையுமே அந்த மாவோடு சேர்த்துடலாம். மாவும் சூடாக தான் இருக்குது, வெள்ளை கரைச்சல் எல்லாமே சூடாக இருக்குது பாருங்கள். இதை போல் சேர்க்கணும். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் நம்ம விருப்பத்துக்கு நெய்யும் சேர்த்து நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டுடணும். எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமும் கலந்து வர போல் கலந்து விட்டுட்டு இப்போ வெள்ளை கரைச்சல் சேர்த்துடலாம். நம்ம எடுத்துருக்கிற இந்த 3/4 கிலோ வெள்ளை கரைச்சலையும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம எடுத்த மாவும் வெள்ளை கரைச்சலும் பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவோடைய அளவு பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் வந்திருக்கும். எல்லாமே கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து பிடி கொழுக்கட்டையில் பிடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இது வந்து நம்ம பிடிச்சாலே வந்து பிடி கொழுக்கட்டை பிடிக்க வரும். ஒருவேளை பத்தலை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோ, பிடிக்க வரல அப்படின்னு நினைக்கும்போது லேசாக சூடு தண்ணி வந்து கொதிக்க வச்சு அதில் சேர்த்து பிடிச்சா பிடிக்க வந்துடும். இதை போல் கொழுக்கட்டை செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வாயில் வச்சோடனே கரைஞ்சி போகிற அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா கமன்னு பூ போல் சாஃப்டான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். விநாயகருக்கு இந்த வருஷம் இதை போல் செய்முறையில் செஞ்சு பாருங்கள்.